வணக்கம் மக்களே! இன்னைக்கும் நம்ம மார்க்கெட்ட அடி பொளந்துட்டு இருக்காங்க. கரண்ட்டா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 360 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு டே லோல இருந்து கொஞ்சம் ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ஏற்பட்டுட்டு இருக்கு. பட் இது செகண்ட் ஹாஃப் மேல நிலைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே ஒரு 2 மணிக்கு மேல, இல்ல ஒரு 2:30க்கு மேல தான் ஒரு பெரிய ஒரு வொலடைல் வந்து ஏற்படும். இன்னைக்கும் எக்ஸ்பைரி டேவும் கூட மேபி நடந்தாலும் அது நடக்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு வங்கி பங்குகள் பொறுத்தவரைக்கும், அதுவும் குறிப்பா பேங்க் நிஃப்டில பெருசா எந்த பங்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணல. அப்படியே பார்க்கும்போது HDFC பேங்க் அண்ட் இந்த கோடாக் பேங்க் 2ம் லைட்டா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. அது மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருந்ததே தவிர, மற்ற எல்லா வங்கி பங்குகளும் பேங்க் நிஃப்டில இன்னைக்கு டேல சரிவ தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதுலயும் பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சி இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க்ல ஏற்பட்டிருக்கு. ஒரு செய்தி இருக்கு. அத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப லைனா. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசத்துக்கான எக்ஸ்போர்ட் டீட்டெயில் வந்திருக்கு. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம நாடு பண்ணியிருக்கு அப்டின்னே சொல்லலாம். என்னன்னா, சைனாக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிருக்கு. ஸோ போன வருஷம் நவம்பர்ல $1.05 பில்லியன் வரைக்கும் நம்ம மதிப்புள்ள பொருட்கள வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனா, இந்த நவம்பர்ல பார்க்கும்போது $2.10 பில்லியன் அதிகமான பொருட்கள பார்த்தீங்கன்னா, சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. 2வது ஸோ அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்ண அளவு பார்த்தீங்கன்னா, 22% வந்து ரைஸ் ஆயிருக்கு இந்த நவம்பர் மாசத்துல. ஸோ இந்த நவம்பர் மாசத்தோட எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது, ஸோ ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்கோம். டாரிஃப் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட, நம்மளோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வலுவடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவா இந்த டேட்டா வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ சைனாக்கும் நமக்கும் தான் பெரிய அளவுக்கான இந்த ஏற்றுமதி, இறக்குமதி டெஃபிசிட் இருந்துட்டு இருந்தது. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடும் இப்போ வந்து ஒரு முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 90%க்கு மேலான ஒரு ஏற்றம் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ல நடந்ததே மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாரி நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து இப்ப சைனால வந்து இந்த CPU, GPU இதெல்லாம் வந்து ஓனா தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஸோ நம்மளும் அதுக்கேத்த மாரி ஸ்டெப்ப வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுதான் இந்த துருவ் 64 அப்படிங்கிற ஒரு CPU 1 ஜிகாட் இருக்கக்கூடிய இந்த GPU பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் CPUவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் என்ன யூஸ் ஆகும், என்ன ஏதுன்னு தெர்ல. பட் இருந்தாலும் ஒரு அடிய வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து டெவலப் ஆயி நம்மளும் சைனா எப்படி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாரி பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம ஊர் கம்பெனிஸே பலதும் வந்து ஃபேப வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது லாங் டெர்ம்ல மிகப்பெரிய ஒரு கெயின வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு டிசைனிங் கம்பெனிஸ் அண்ட் இந்த ஃபேப் இது 2ம் இணைஞ்சு மேபி ஃபியூச்சர்ல நம்மளும் அட்வான்ஸ்டு ப்ராசஸர வந்து மேனுஃபேக்சர் பண்ணுனாலும் பண்ணலாம். அப்படி பண்ணுனா அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது இன்னைக்கு டேல ஆக்சிஸ் பேங்க் ஒரு 4% வரைக்கான ஒரு வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு. என்ன ரீசன் பார்த்தா, ஸோ இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 3வது குவார்ட்டர்ல வந்து கொஞ்சம் வந்து எட்டி பார்க்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரெக்கவர் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு 4வது குவார்ட்டர்ல வந்து ஆகலாம். அப்படி இல்லைன்னா FY 27ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ட்டு ஆக்சிஸ் பேங்கோட மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா இன்னைக்கு டேல ஆக்சிஸ் பேங்க போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ரேட் கட் வந்து நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா வங்கிகளோட மார்ஜின வந்து பாதிக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ ஆக்சிஸ் பேங்க் விழுந்திருக்கு. அடுத்தது மேபி வேற ஏதாச்சும் பேங்க் விழுந்தாலும் அது விழுகலாம். ஸோ ரிசல்ட் எப்படியும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜனவரி ஒரு 10ஆம் தேதி, 11ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ வங்கிகள் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா வங்கி பங்குகள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். அதுவும் குறிப்பா லார்ஜ் கேப் பங்குகள் ரொம்ப நல்ல ஒரு வேகத்தில வளரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு டேல விழுந்த மாரி தொடர்ந்து ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டதுன்னா, அப்போ வந்து இதுல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது HDFC பேங்க் அண்ட் IndusInd பேங்க் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, IndusInd பேங்க்ல ஒரு 9.5% வந்து ஸ்டேக்க இது பண்றதுக்கு, ஹோல்டு பண்றதுக்கான வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவல RBI பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. பட் இந்த மாரியான செய்தி வந்தும் கூட இன்னைக்கு டேல HDFC பேங்க் அதாவது இந்த IndusInd பேங்க் பார்க்கும்போது ஒரு 3/4% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ HDFC பேங்க் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹோல்டிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ HDFC பேங்க் வந்து அவங்க
இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இந்த ஏஎம் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலியமா தான் வந்து IndusInd பேங்க்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது IndusInd பேங்க்குக்கும் நல்ல செய்தியா தான் பார்க்கப்படுது. அடுத்தது ஈஸி ட்ரிப் பிளானர். ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி பங்குகள் பின்னாடி ஏன் போறாங்க அப்படின்ட்டு எனக்கு சுத்தமா புரியல. ஸோ ஈஸி ட்ரிப் பிளானரோட ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கோடி ஷேர பார்த்தீங்கன்னா மோதிலால் ஒஸ்வால் கிட்ட பிளட்ஜ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இந்த ஈஸி ட்ரிப் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒருக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறமெல்லாம் பெருசா ஒரு சான்ஸும் வந்து இல்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிய தான் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஆக மொத்தத்தில அடிமட்டத்தில பாதாளத்தில பார்த்தீங்கன்னா இந்த பங்கு கிடக்குது. ஸோ இந்த மாரி பங்குகள் பக்கம் உங்க கான்சன்ட்ரேஷன இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் சிச்சுவேஷன்ல செலுத்தாதீங்க. நல்ல நல்ல குவாலிட்டி பங்குகள் நல்ல கரெக்ஷன் ஆயி நமக்கு வந்து கிடைக்குது. நான் எத்தன பங்குகள ஃபோக்கஸ் பண்ணேங்கிற அப்டேட்ட உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாரி இடத்துலலாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்குமா? இந்த இடத்துல இருக்குமா? ஸோ அப்படிங்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னா, ஒரிஜினல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து தெரியும். ஸோ அதனால திங்க் பண்ணி நல்ல குவாலிட்டியான பங்குகள்ல முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாரி பங்குகள்ல போய் ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிஎஃப்ஓ புவனேஷ் அ புவனேஷ் தரசங்கர் அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய தாக்கத்த ஆர்பிஎல் பேங்க்ல ஏற்படுத்துமா? பின் நாட்கள்ல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு டேல எல்லா வங்கி பங்குகளும் கீழ இறங்கியிருக்கு. அதனால இதுவும் ஒரு 1.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கே தவிர, பெரிய ஒரு வீழ்ச்சி ஆர்பிஎல் பேங்க்ல ஏற்படல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ரொமானியால யூரோப்ல வந்து ஒரு பெரிய ஒரு டெலிவரி சென்டர வந்து இப்ப அமைக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. ஐடி அவ்வளோதான் ஏஐ தூக்கி சாப்ட்ரும் அப்படி இப்படின்னாங்க. பட் ஐடி பங்குகள் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அசென்ச்சரோட ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி இருக்கு. ஆல்ரெடி வந்து அடோப்போட ரிசல்ட் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஸோ பிராட்காம பற்றி அண்ட் இந்த சிப் கம்பெனிஸ பற்றி ஒரு தெளிவான ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னு நெனச்சேன். அதையும் வந்து பண்ண முடியல. கொஞ்சம் டிலே ஆயிட்டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடோப்ல இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. மேபி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, அத பத்தி கண்டிப்பா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன விதமான தடங்கள் இருந்தாலும் அத பத்தி நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வாய்ப்பில்ல. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ டெஃபினட்டா மேபி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா மொத ஆளா வந்து உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் வந்து பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிசான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நிசான் வந்து அவங்களுடைய எம்பிவிய 18ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எர்டிகாவ கூட வந்து போட்டி போட போறோம்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எர்டிகாவ முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாரியான ஒரு டேட்டா வந்திருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து நடக்காது. ஸோ இந்த நிசான் என்ன பண்ண போறாங்கன்னா, ரெனால்ட் ட்ரைபர் ஒரு 1000 சிசில ஒரு 7 சீட்டர விட்டாங்க. அதே மாரி தான் இப்போ இவங்களும் வந்து 1000 சிசில வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா 1000 சிசில இந்த 7 சீட்டர் மாடலெல்லாம் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா, மார்க்கெட்ல சஸ்டெயினே பண்ண முடியாது. யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ ட்ரைபர் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்ட்டு சில பேர் வந்து எதிர்பார்க்கலாம். சில பேர் கருத்த வந்து சொல்லலாம். நீங்க என்னதான் வந்து கருத்து சொன்னாலும், அந்த மாடல் வந்து விக்காம இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய என்ஜின் பவர் தான். மேபி என்ஜின் பவர் கொஞ்சம் நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ அத வந்து கண்டிப்பா ஆப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரேட்டும் வந்து குறைவா தான் இருக்கு. ஆனா என்ஜின் பவர் நல்லா இல்ல. ஸோ இத வச்சுட்டு 7 சீட்டர் வந்து கன்ஃபார்ம் வந்து சூட்டபிளே ஆகாது. ஆல்டோக்கே 800 சிசி. இவன் வந்து 1000 சிசில 7 பேர் போலாம். இவ்வளோ பெரிய கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம என்ன 7 பேரா போவோம் இந்த கார்ல? கண்டிப்பா வந்து ஒரு 10 பேர் நெருக்கி புடிச்சு உட்காந்து 10, 11 பேர் கூட போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதனால இழுக்காது. அது ஒரு பெரிய ஒரு கடுப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சக்சஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா இத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது அசோக் லேலண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வண்டி 20 இந்த டபுள் டக்கர் வண்டிய பார்த்தீங்கன்னா, எம்டிசி சென்னைக்கு வந்து குடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. விரைவில் வந்து ப்ரொக்யூர்மென்ட் நடக்குங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது போக 600 எலக்ட்ரிக் வண்டியும் ஸோ இவங்க வந்து கூடிய விரைவில் குடுப்பாங்க. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. இதெல்லாம் அசோக் லேலண்ட பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து இருக்கு. ஸோ அசோக் லேலண்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தொடர்ந்து குடுத்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்க. சரியான ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்குமான்னு. ஏன்னா நம்ம டைம் வந்து இந்த அசோக் லேலண்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த 170 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்ட தான் வந்து டிஸ்கஸே வந்து பண்ணுனது. அங்கருந்து அது போனஸ் குடுத்து, இப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்க டிஸ்கஸ் பண்ணமோ, அதே இடத்துக்கிட்ட வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆனா
ஒரு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அந்த டைம்ல வந்து கிடைக்கும்போது, ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, அத வந்து ஏத்துக்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஏரியாவா வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு சான்ஸ குடுத்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்பவும் என்ன இடத்துல டிஸ்கஸ் பண்ணமோ, அதே இடத்துக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்போது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்க போட்டு நம்ம அத பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ எங்கேயோ ஒரு பக்கம் கேட்டு போட்டு அசோக் லேலண்ட்ரா வேலைக்கு ஆகாது. மாறா இந்த ஒரு ஆட்டோ செக்டார் பங்க நம்ம போய் பிடிப்போம் அப்படின்ட்டு, ஒரு பீக்ல இருக்கக்கூடிய பங்க போய் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து யோசிச்சு, நம்மளா ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆனா, இங்க பலரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்மளா ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்ட்டு, ஸோ மற்றவர்கள் கூறிய ஒரு கருத்த தான் வந்து முன்வைக்கிறாங்களே தவிர, அவங்களுடைய ஒரு சொந்த கருத்தா நான் வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ, அதனால ரொம்ப டைம் எடுத்து சரியான ஒரு இடத்துல முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணுனா டெஃபினட்டா ஒரு நல்ல சக்சஸ் வந்து கிடைக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!